இப்படி மேலே ஹைட் இப்படி போட்டு ஃபுல்லாக நெட் போட்டு இப்படி கவர் பண்ணிவிடுவேன். நேற்றெல்லாம் ஒரே மழைங்க, இன்னைக்கு காற்று. நான் போட்டு இந்த கார்ட்போர்டெல்லாம் மிஸ்ஸிங்க, ஒன்றே ஒன்று தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. மிஸ் எல்லாம் எங்கேயோ போயிட்டுக்குதுங்க பக்கத்தில். இது இன்செக்ட் கூட விடாதுங்க. இட்ஸ் லைக் ஸோ தின் தட் ஈவன் த இன்செக்ட்ஸ் வில் நாட் கோ இன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி, வாங்க பார்க்கலாம். இது ஸ்ட்ரக்சர் இப்போ தான் பேஸ் ஃபார்ம் ஆச்சுங்க பாருங்க கரெக்டாக. ஸோ ஹவு இஸ் இட் கோயிங் டு லுக் இஸ் இது இருக்கு பாருங்க, நம்ம வெளியே தூக்கலாம். திஸ் இஸ் அ பேஸு, இப்படி தான் நிற்கும். அந்த ரெண்டு பக்கம் இல்லை, இந்த பக்கம் ஹிஞ்சி போட்டுருவேன். ஸோ இப்போ தேவையான்றப்போ இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வேலை பண்ணுறது, தேவையில்லாதப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிடுது. தட் இஸ் த பிளான். பட் ஆனால் வுட்டு கொஞ்சம் வாப்லியாக இருக்குது. ஐ திங்க் ஐ நீட் அ ஸ்ட்ராங்கர் பீஸ் ஆஃப் வுட். இல்லை 2-3 ட்ரை பண்ணலாமான்னுக்கிறேன், 2 லென்த் இந்த இதே மாதிரி. ஆர் ஐ கேன் டிவைட் இட் டு 2. கரெக்டாக அங்கே சென்டரில் இது வருது இல்லைங்களா, ஐ கேன் மேக் 2 செப்பரேட் விண்டோஸ், செப்பரேட் நெட்டுங்க. ரைட் இந்த மிடில் எப்படி இருந்தாலும் பீஸ் வருது பாருங்கள். ஆர் இஃப் ஐ கேன் ஃபைண்ட் எனி ஸ்ட்ராங்கர் வுட் பீஸ் which is like close to 97 centimeters. இது 97 centimeters, like 95 centimeters, 95 inches இருந்துச்சு. அது which is like a sort of a longer piece of wood. அவ்வளோ பெருசு இல்லை போல இருக்கு. பட் எனிவே ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஷார்ட்டர் வுட்ஸ். சின்ன சின்ன பீஸ்ங்க நிறைய இருக்குங்க பாருங்கள். இது ஒன்று இருக்குது, there's loads here. அதெல்லாம் ஒரு இடத்துல இந்த தூக்கி எடுத்துன்னு வந்தேன்னு சொன்னேன் பாருங்கள், இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அது I think I can make one out of that. Maybe yeah, that's probably what I'll do. I'll make 2 into 2. 2 விண்டோவாக போட்டாங்க. ஏன்னா ஒரே இது எடுத்துகிட்டு சப்போர்ட் பண்ணக்கூட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வாப்லியாக இருக்குது. எவ்வளோ ஸ்ட்ராங் இது போட்டாலும் இட் வில் பி ஸ்லைட்லி வாப்லி அன்லெஸ் ஐ டூ லைக் 4 into 2 inches வுட்டு வருது. 4 inches லென்த்து, 2 inches விட்த்துன்னு. பட் எனிவே தட்ஸ் ஐடியா. இப்போ தெரிஞ்சிச்சு இல்லைங்களா உங்களுக்கு பேஸ் எப்படி இருக்குன்னு. இது மேலே லைக் 2 feet or 3 feet இப்படி மேலே ஹைட் இப்படி போட்டு ஃபுல்லாக நெட் போட்டு இப்படி கவர் பண்ணிவிடுவேன். தட்ஸ் அ ஈஸியர் பார்ட். இந்த பேஸ் கரெக்டாக வரணும், அவ்வளோதான். நேற்றெல்லாம் ஒரே மழைங்க, இன்னைக்கு காற்று. நான் போட்டு இந்த கார்ட்போர்டெல்லாம் மிஸ்ஸிங்க, ஒன்றே ஒன்று தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. மிஸ் எல்லாம் எங்கேயோ போயிட்டுக்குதுங்க பக்கத்தில். மோஸ்ட்லி இதுக்கு போயிடுச்சு போல இருக்கு, ஹைவேக்கு. நீங்கள் அப்படிதாங்க, காற்று எப்படி இருந்துச்சுன்னா நான் அதுக்கு தான் பெரிய கல் வச்சிருக்கிறேன். இப்போ சின்ன கல் ஆக்சுவலி எங்கே தள்ளிக்குது பாருங்க. இந்த திஸ் வாஸ் அ ஸ்டோன், அது மேலே வச்சிருந்தேன், தூக்கி கடாச்சிட்டு தள்ளிட்டு போயிட்டுக்குது. அவ்வளோ காற்றுங்க இங்கெல்லாம், சரியா அடிக்கும் காற்று. ஆனால் சரியான மழை நேற்று வரவே முடியல இங்கே. பட் ஐ ஹேவ் மோர் கார்ட்போர்ட்ஸ், அதை யூஸ் பண்ணலாம். பிளான் போட்டிருந்தோம் இல்லைங்களா, பாதியாக பண்ணலான்னு. ஸோ ஐ கரெக்டட் த மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஆல். பாதியாக பண்ணிக்கிறேன் பாருங்கள். பட் ட்ரபிள் இஸ், இப்போ அது மேலே வருது. இந்த ட்ரபிள் இஸ் இட்ஸ் ஸ்டில் வாப்லிங்க, ரொம்ப வாப்லி, ரொம்ப வீக்காக இருக்குது ஸ்ட்ரக்சர். இந்த காற்றெல்லாம் தாங்கவே தாங்காது இது. ஐ திங்க் ஐ நீட் அ பிகர் மெஷர்மெண்ட்ஸ், லைக் திக்கர் வுட். மோஸ்ட்லி லைக் அந்த 4x2 3x2ன்றான் இல்லைங்களா, அட்லீஸ்ட் 2 inch இருக்கணும் பழகுது வுட்டு, அப்போ தான் தாங்கும் இந்த காற்று. ஏன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் திஸ் இல்லைங்களா, இன்னும் ஹைட்டுக்கு வந்துட்டு இங்கே ஃபுல்லாக நெட் போடுவேன். அந்த நெட் அடிக்கிற ஃபோர்ஸ் வர தாங்கணும் அது. ஸோ வீட்டில் இருந்து ஜங்கன் இல்லைங்களா, இதுதான். நிறைய பேம்பு ஸ்டிக்ஸ் எடுத்தாந்தேன், இந்த பீன்ஸுங்களை ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலான்னு. நிறைய பாட்டிங் மிக்ஸு, சாண்ட் இருக்குது, சாண்டு, அப்புறம் காம்போஸ்ட். இது மேஜர் காம்போஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது, 100 liters பேகு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் வாங்குது, நல்லா ராட் ஆகிட்டு இருக்கும் உள்ளுவே. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வீடு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கார்டன், நம்ம எங்கள் கார்டன் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், வீட்டு கார்டனு. ஸோ ஐ திங்க் ஸ்லோலி எவ்ரி திங் வில் பி மூட் ஹியர். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் இங்கே எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு சாண்ட் போட்டுருக்கிறேன், ஒரு லேயர் சாண்டு. அதை க்ளீனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அதுக்கு மேலே காம்போஸ்ட் போடுவேன். இருக்குது பாருங்க காம்போஸ்ட், அந்த காம்போஸ்ட் மேலே போட்டுட்டு க்ளீனாக பேக் பண்ணோம் சைடெல்லாம். தீஸ் ஆர் த எப்படி சொல்கிறது, தீஸ் ஆர் லைக் ஸ்லைட்லி காஸ்ட்லியர் இது காம்போஸ்ட் இது. ஸோ இதுங்களை நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு மேலே டாப்பில் போடுவேன். லைக் தேர் வில் பி மோர் ஆர்கானிக் மேட்டர் இன் தீஸ் தேன் தட் ஒன். ஸோ தட்ஸ் ஆர்டர். எல்லாம் வேலையை முடிச்சுட்டு சொல்கிறாங்க. கொஞ்சம் தான் முடிஞ்சிச்சுங்க இது. இப்போ க்ளோஸ் டு அந்த இதில் மிச்சம் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 30 liters இருந்திருக்கு, 30 or 40 liters. அதுவே இவ்வளோ தான் வருதுங்க. நவ் ஐ ஹாவ் அன் ஐடியா ஆஃப் ஹவு மச் எக்ஸ்ட்ரா காம்பாஸ்ட் ஐ ஹாவ் டு ஆர்டர். இதெல்லாம் நிறைய இருக்குங்க.
ஏன்னா தெரில ஒரு 100 கேஜி 200 கேஜி போட்டுட்டு வந்து போட்டால் தான் பாருங்கள். இது ஒரு இதுதான். இது லைக் அட்லீஸ்ட் ஸ்டாண்டர்ட் 8x4 ஃபீட்டு. இதுக்கே இவ்வளோனாக்கா இன்னும் இங்கெல்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 இதே சைஸில் 10 ரைஸ் பேர்ட் வரும். அந்த மாதிரி அந்த சின்ன சைஸுங்களில் ஒரு இன்னொரு ஒரு 10-15 ரைஸ் பேர்ட்ஸ் வரும். ஸோ அதுக்கெல்லாம் காம்பாஸ்ட் வாங்கினோன்னாக்கா ஐ நீட் மோர். சீப் தான், லைக் அவ்வளோ ஒன்றும் காஸ்ட்லி இல்லைங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். இல்லை நம்மளே போய் தூக்கின்னு வரதுனா கூட இட் வில் பி ஃப்ரீ இஃப் அட் ஆல் யூ ஆர் கோயிங் தேர் அண்ட் பிக்கிங் இட் அப். என்னன்னா நம்மளே சாணியிலலாம் கையை போட்டு பேக்கில் ரொப்பி இந்த மாதிரி பேக்கில் தான் பழைய பேக்கில் இந்த மாதிரி எடுத்துன்னு போனாக்கா நம்மளே ரொப்பி எடுத்துகிட்டு வரலாம், ஃப்ரீயாக கிடைக்கும் இப்போ. அதர்வைஸ் இஃப் தே ஆர் பேக்கிங் இட் அப் அண்ட் தென் ட்ராப்பிங் இட் அஸ் டு அஸ் அஸ் அ டெலிவரி யூ ஹேவ் டு பே ஃபார் த காஸ்ட் அஸ் வெல். அதுக்கு முடிஞ்சிச்சுங்க. நல்லா ஈவனாக அட்லீஸ்ட் ஒரு 1 இன்ச்சுக்கு லோட் ஆச்சுங்க. எல்லாம் வீட்டில் இருந்த ஃபுல் செட் ஆஃப் காம்பாஸ்ட். இது வெறும் காம்பாஸ்ட். யூஸ்வலி டாப் சாயில் அது இதெல்லாம் போடுவாங்க. பட் எனிவே லைக் ஆஸ் மச் நியூட்ரிஷன் ஃபார் த பிளான்ஸ் இஸ் ஓகே. ஆனால் சன்செட் ஆயிடுச்சுங்க. ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சருங்க. நான் இப்போ தான் கட்டின எல்லா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கட்டுறதுக்குள்ளே இருட்டு ஆயிடுச்சு. மீன்ஸ் லைக் இப்போ தான் சன்செட் ஆல்மோஸ்ட் இப்போ தான் ஆச்சு. இட்ஸ் லைக் அரௌண்ட் 9:30 இப்போ. ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர். கொஞ்சம் வாப்லியாக தான் இருக்குது, பட் லைக் ஷுட் பி ஓகே. வெறும் நெட்டு பிடிக்கிறது தானே, பட் லைக் ஷுட் பி ஓகேன்னு தோணுது. ஸோ எதுவும் இல்லைங்க, லைக் ஜஸ்ட் ரேண்டம் ஸ்டிக்ஸுங்க தான். எனக்கு இப்போ பார்க்குறப்ப தோணுது ஐ ஷுட் ஹவ் லைக் ஜஸ்ட் டன் இட் ஹியர். இப்போது இது ஆல்மோஸ்ட் லைக் 4 feet இருக்கிற மாதிரி இருக்குது. இட்ஸ் லைக் 4 feet above ground. I should have probably gone for like something like 3 feet. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த கேபேஜு காலிஃப்ளவர்லாம் இவ்வளோ ஹைட்டு வளராது. மேக்ஸிமம் 3 feetக்கு மேலே வளராதுங்க. ஏன் இதுக்கு மேலே இன்னும் இருக்குது இல்லைங்க. லைக் இது மேலே நெட்டு போட்டு விட்டு காற்று ஜோரம் அடிக்கிறப்ப தாங்குமா இல்லையான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. தென் ஐ வில் ஓகே த டிசைன் அண்ட் தென் ஸ்டார்ட் யூஸிங் இட் எவ்ரிவேர். இது தாங்க நெட்டு நான் வாங்கினது. லைக் ஈபே மாதிரி ஒரு வெப்சைட்டில் தான் வாங்கினேன். இட் லுக்ஸ் வெரி தின். இது இன்செக்ட் கூட விடாதுங்க. இட்ஸ் லைக் ஸோ தின் தட் ஈவன் த இன்செக்ட்ஸ் வில் நாட் கோ இன். பட் இட் இஸ் லைக் ஓகே ஃபார் விண்டுன்னா ரொம்ப ஜோராக அடிச்சிச்சுன்னா இட் ஷுட் பி ஓகே டு ஆக்சுவலி ஹேண்டில் தட் ஆஸ் வெல். இது 3 feet by 10 3 meters by 10 meters. பொட்டேட்டோ பற்றி அப்டேட் கொடுக்கலான்னு இருந்தாங்க. ஸோ பாருங்கள், ஸோ துளுத்து வருது கொஞ்சம். அந்த க்ரீன் கலர் பார்க்குறீங்க இல்லைங்களா, அதுதான் செடி, பொட்டேட்டோ செடி. ஸோ இட் இஸ் கம்மிங் அவுட் நவ். என்ன பண்ணுவேன், கொஞ்சம் மேலே வந்தோடனே திருப்பம் பில்லு போட்டு மூடிடுவேன். ஸோ எங்கே கூகுளில் தான் பார்த்தது அது. இட்ஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ பில்லு போட்டு ஃபுல்லாக மூடிட்டு தண்ணி ஊற்றினே இருக்கணும். ஸோ அது ஸ்டெம் எவ்வளோ தூரம் வருதோ, எவ்வளோ லாங் இருக்குதோ, எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குதோ அவ்வளோ பொட்டேட்டோஸ் வளரும். ஸோ தட்ஸ் அ பிளான். 2 பொட்டேட்டோ வச்சுருக்கிறேன், ஒரு செடி தான் வெளியே வந்திருக்கு. பார்க்கலாம் இருங்க.